புளிய மரத்து கீழே தூங்குனா பேய் அடிக்கும். புளிய மரம் இரவில் அதிக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும். ஆக்சிஜனை உட்கொள்ளும் நாம் புளிய மரத்தின் அருகில் உறங்கினால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். அந்த மூச்சு திணறலையே பேய் என்று கூறுவார்கள். முருங்கை மரத்தை வாசல்ல வச்சா வீடுக்கு ஆகாது. மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் முருங்கை மரம் என்பதால் அதிக காற்றினால் ஒடிந்து விழ வாய்ப்புண்டு. குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கும் வழிவகுத்துவிடும். தவிர அதில் வரும் கம்பிளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வரும் வாய்ப்பும் உள்ளது. இப்படி தலைவிரி கோலமா பொண்ணுங்க இருக்கவே கூடாது. தலைவிரி கோலமாக இருக்கும் பொழுது முடி உதிரும். அதுபோக சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் உணவில் தலைமுடி விழுந்து அருவருப்பு ஊட்டுவதை தவிர்க்க முடியும். வடக்குல தலை வச்சு படுத்தா பித்தம் புடிச்சிரும். பூமியின் காந்த சக்தியானது வடதுருவத்தை நோக்கி நிற்கிறது. வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தியானது நம் தலையையும் மூளையையும் தாக்குகிறது.